என் பெயர் சுஸ்மிதா. இன்று நான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அதை கேட்டால் உங்கள் மெய் சிலிர்த்திவிடும். என் பெற்றோர் இறந்து விட்டனர். நான் மிகவும் அமைதியான பெண். நாங்கள் 3 சகோதரிகள். எங்களுக்கு ஒரே ஒரு அண்ணன் இருந்தார். அண்ணனுக்கு திருமணமாகி இருந்த போதிலும் எங்கள் மூவரின் செலவுகளையும் அவர்தான் கவனித்து வந்தார். வாழ்க்கை ஏதோ ஒரு விதமாக போய்க் கொண்டிருந்தது. அண்ணன் அவர் மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு எங்கள் ஆசைகளை அதிகமாக நிறைவேற்ற மாட்டார். அவர் எப்போதும் அண்ணியின் பேச்சையே கேட்டு நடப்பார். எனக்கு கடையில் உள்ள காரசாரமான உணவுகள் என்றால் மிகவும் பிடிக்கும். ஆனால் எங்களுக்கு வீட்டின் சாதாரண பருப்பு மற்றும் காய்கறி உணவுகளே கிடைத்தன. சில நேரங்களில் என் தங்கை அண்ணியிடம், அண்ணி எப்போதாவது ஏதாவது நல்லதாக சமைக்கக்கூடாதா என்று கேட்பாள். அதற்கு அண்ணி, என் கணவர் தலையில் உங்கள் 3 சகோதரிகளின் சுமை இருக்கிறது. ஒரு சகோதரிக்கு அவர் திருமணம் செய்து வைத்து விட்டார். இன்னும் நீயும் இன்னொருத்தையும் பாக்கியிருக்கிறீர்கள். இது உங்கள் அப்பாவின் சம்பாத்தியம் அல்ல. உங்கள் விருப்பப்படி சமைப்பதற்கு என்ன கிடைக்கிறதோ அதை சத்தமில்லாமல் சாப்பிடுங்கள் என்று சொல்வார். என் தங்கை அமைதியாகி விடுவாள். ஆனால் நான் ஒருபோதும் என் அண்ணன் அல்லது அண்ணியிடம் எந்த புகாரும் சொன்னதில்லை. எனக்கு 18 வயது ஆனபோது எனக்காக ஒரு திருமண வரன் வந்தது. என் அண்ணனுக்கு அந்த வரனை பிடித்துவிட்டது. சீக்கிரமே எனக்கு திருமணமும் செய்து வைத்தனர். என் புகுந்த வீட்டில் மாமனார் மாமியார் இல்லை. என் கணவரின் பெற்றோர் இறந்துவிட்டனர். என் கணவருக்கு ஒரு தம்பி மட்டும் இருந்தார். என் கணவர் பெயர் பிரபாகர். என் கொழுந்தன் பெயர் சுதாகர். 2 சகோதரர்களுக்கும் ஒரே நாளில் திருமணம் நடந்தது. என் புகுந்த வீட்டில் அவர்கள் அம்மா இறந்த பிறகு இந்த 2 சகோதரர்களும் கடையில் இருந்து தான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு வந்தனர். நீங்கள் இருவரும் வாலிப வயதில் இருக்கிறீர்கள். திருமணம் செய்து மனைவிகளை வீட்டிற்கு அழைத்து வந்தால் அவர்கள் உங்களுக்கு நல்ல உணவுகளை சமைப்பார்கள். உங்களுக்கு ருசியான உணவுகளை சமைத்து போடுவார்கள். அதன் மூலம் உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று மக்கள் சொன்னார்கள். விலைவாசி உயர்வு அதிகமாக இருந்ததால் 2 சகோதரர்களும் ஒரே நாளில் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார்கள். என் கொழுந்தன் எந்த பெண்ணை காதலித்தாரோ அவருடனேயே அவருக்கு திருமணம் நடந்தது. என் கொழுந்தனின் மனைவி அதே வயதை சேர்ந்தவர். அவருக்கு 25 வயது. ஆனால் என் கணவருக்கு 35 வயது. என் கணவர் என்னை விட வயதில் மூத்தவர். ஏனென்றால் எனக்கு அப்போது 18 வயது தான். திருமணத்திற்கு பிறகு ஒரே நேரத்தில் 2 மருமகள்கள் வீட்டிற்கு வந்தோம். என் கணவர் தன் தம்பி மீது மிகுந்த பாசம் வைத்திருந்தார். தம்பி என்ன சொல்கிறாரோ அதையே தான் அவர் செய்வார். தன் தம்பிக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட கேட்க முடியாத மனிதர்களில் அவரும் ஒருவர். பிரபாகர் தன் தம்பிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார் என்பது எனக்கு முன்பே சொல்லப்பட்டிருந்தது. ஏனென்றால் பெற்றோர் இறந்த பிறகு அவர்தான் தம்பி சுதாகரை கவனித்து கொண்டார். அதனால் அவர் தன் தம்பி மீது உயிரையே வைத்திருந்தார். எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் அண்ணன் தம்பிகளுக்கு இடையே அன்பு இருப்பது நல்ல விஷயம். உடன் பிறந்தவர்களிடையே பாசம் இருப்பது மிகவும் அவசியமானது. என் அக்காவிற்கு பெரிய கூட்டு குடும்பத்தில் திருமணம் நடந்திருந்தது. அவர் புகுந்த வீட்டில் மாமனார் மாமியார், மூத்த மைத்துனர், கொழுந்தன் மற்றும் திருமணமாகாத நாத்தனார் என அனைவரும் இருந்தனர். அவ்வளவு பெரிய குடும்பத்திற்கு என் அக்கா ஒருத்தியே சமைத்து எல்லா வேலைகளையும் செய்வார். என் திருமணத்தின் போது அக்கா என்னிடம் சொன்னார், நீ மிகவும் கொடுத்து வைத்தவள். உனக்கு இவ்வளவு நல்ல புகுந்த வீடு கிடைத்திருக்கிறது. உன் வீட்டில் உன் கணவர் மற்றும் கொழுந்தனை தவிர வேறு யாரும் இல்லை. உன் வாழ்க்கை என்னை போல கஷ்டமாக இருக்காது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அண்ணன் எனக்கு இவ்வளவு பெரிய குடும்பத்தில் திருமணம் செய்து வைத்து விட்டார். அங்கு நான் சோர்ந்து போய்விட்டேன் என்று வருத்தப்பட்டார். இதை பற்றி யோசிக்கும் போது நான் கொடுத்து வைத்தவள் என்று எனக்கே தோன்றியது. என் அக்கா சொல்வது முற்றிலும் சரி என்றே நினைத்தேன். திருமணமான முதல் 10 நாட்கள் வாழ்க்கை மிகவும் நன்றாக போய்கொண்டிருந்தது. ஆனால் என் கொழுந்தனின் மனைவி மிகவும் தந்திரமானவள். நான் இந்த வீட்டிற்கு மூத்த மருமகள் என்பதால் நான் தான் அவளுக்கு உத்தரவு போட்டிருக்க வேண்டும். ஆனால் அவளோ தலைகீழாக என் மீதே அதிகாரம் செலுத்தினாள். என் சின்ன சின்ன தவறுகளை கூட பிடிப்பாள். அவள் மிகவும் விசித்திரமானவள். என்னை எல்லா விதத்திலும் துன்புறுத்த தொடங்கினாள். என் கொழுந்தனும் தன் மனைவிக்கே ஆதரவாக இருந்தார். அவள் நாள் முழுவதும் ஓய்வெடுப்பாள். நான் வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்வேன். நான் நினைத்தாலும் அவளிடம் எதுவும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் அதிகம் பேசினால் என் கணவருக்கோ அல்லது கொழுந்தனுக்கோ என் பேச்சின் மீது நம்பிக்கை வராது என்று எனக்கு தெரியும். அவள் எவ்வளவு தந்திரமானவள் என்றால் தன் கணவனும் அண்ணனும் வீட்டிற்கு வந்தவுடனே தான் வீட்டு வேலைகளை செய்வது போல காட்டிக்கொள்வாள். அவர்கள் இல்லாத போது ஒரு வேலையையும் தொடமாட்டாள்.
அவள் என்னை விட வயதில் பெரியவள் என்பதால் என்னிடம் இவ்வளவு தந்திரமாக நடந்து கொண்டாள். அவள் எனக்கு ஒரு மாமியாரை போலவே மாற விரும்பினாள். என் மாமியார் உயிரோடு இருந்திருந்தால் ஒருவேளை இவளைப் போலத்தான் என் மீது அதிகாரம் செலுத்தியிருப்பாரோ என்று எனக்கு தோன்றும். என் கொழுந்தனும் சளைத்தவர் அல்ல என்பதை நான் பார்த்தேன். தன் மனைவி வேலை செய்வதை பார்க்கும் போதெல்லாம் அவர் என்னை திட்டுவார். அண்ணி, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? என் மனைவியை வைத்து இவ்வளவு வேலை வாங்குகிறீர்களே. நீங்கள் தான் பெரியவள். வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்யும் பொறுப்பு உங்களுடையது. நான் எப்போது வீட்டிற்கு வந்தாலும் என் மனைவி வேலை செய்து கொண்டிருப்பதை தான் பார்க்கிறேன். நீங்கள் ஏதாவது செய்கிறீர்களா இல்லையா என்று கேட்பார். என்னால் என் கொழுந்தனிடம் பதில் பேச முடியவில்லை. ஏனென்றால் நான் ஏதாவது சொன்னால் அவர் என் கணவரிடம் புகார் செய்து விடுவார். அவர் என் மீது கோபப்படுவார். இந்த ஒரு விஷயத்திற்காகவே நான் என் கொழுந்தனுக்கு ஒருபோதும் பதில் பேசாமல் இருந்தேன். என் கணவரின் வேலை அப்படிப்பட்டது. அவர் பெரும்பாலும் வீட்டிற்கு வெளியிலேயே இருப்பார். அவர் வேலையிலிருந்து வீடு திரும்பும்போது எப்போதாவது நான் என் கொழுந்தனின் மனைவியை பற்றி ஏதாவது சொன்னால் கூட அவர் என்னை கடிந்து கொள்வார். நான் ஏற்கனவே களைப்பாக வீட்டிற்கு வந்திருக்கிறேன். இங்கே வந்து உன் பேச்சையும் கேட்க வேண்டுமா என்பார். அதனால் நான் என் கணவரிடம் இது குறித்து பேசுவதையே விட்டுவிட்டேன். திருமணத்திற்கு பிறகு என் வாழ்க்கை இன்னும் மோசமாகிவிட்டது. ஒரு நாள் என் கணவருக்கும் கொழுந்தனுக்கும் விடுமுறை. அன்று என் கொழுந்தன் மனைவி என்னுடன் சேர்ந்து வேலைகளில் உதவி செய்து கொண்டிருந்தாள். சகோதரர்கள் இருவரும் ஏதோ ஒரு வேலையாக வெளியே சென்றிருந்தார்கள். என் கொழுந்தன் மனைவி ஸ்டோர் ரூமை சுத்தம் செய்ய தொடங்கினாள். நான் என் அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் அவள் சுத்தம் செய்ய சென்று அரை மணி நேரமாகியும் இன்னும் வெளியே வரவில்லை. அப்போது என் கணவரும் கொழுந்தனும் வீட்டிற்கு வந்தார்கள். என் கொழுந்தன் ஸ்டோர் ரூம் பக்கம் பார்த்தபோது என் கொழுந்தன் மனைவி அங்கே மயங்கி கிடந்தாள். அவள் மயக்கமடைந்து கிடப்பதை பார்த்து நாங்கள் அனைவரும் பதறி போனோம். அவளை பார்த்தால் உயிர் பிரிந்தது போலவே இருந்தது. நாங்கள் மூவரும் உடனடியாக அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். மருத்துவர் சொன்னார், நீங்கள் இவளை கொன்றுதான் இங்கே கொண்டு வந்திருக்கிறீர்கள். இங்கே வருவதற்கு முன்பே அவள் இறந்து விட்டாள். எங்களால் அவளை காப்பாற்ற முடியவில்லை என்று மருத்துவர் கூறிவிட்டார். என் கொழுந்தன் மனைவியை மின்சாரம் தாக்கியதால் அவள் இறந்து விட்டாள் என்பது தெரிய வந்தது. வீட்டிற்குள்ளேயே இருந்தும் அவள் இருந்தது எனக்கு தெரியவில்லை. மின்சாரம் தாக்கிய போது அவளிடமிருந்து எந்த சத்தமும் வரவில்லை. ஒருவேளை அவளுக்கு மரணம் இப்படித்தான் வர வேண்டும் என்று இருந்திருக்கும் போல. வீட்டில் ஒருவிதமான பேரதிர்ச்சி நிலவியது. எனக்கும் மிகுந்த வருத்தமாக இருந்தது. என் கொழுந்தன் மனைவி இந்த உலகத்தை விட்டு போய்விட்டாள். என் கொழுந்தனுக்கு தன் மனைவியின் மரணம் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இப்போது நான் வீட்டில் தனியாகி விட்டேன். என் கணவரும் கொழுந்தனும் வேலைக்கு செல்வார்கள். மெல்ல மெல்ல அனைவரும் தங்களின் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினார்கள். என் கொழுந்தனும் ஓரளவிற்கு தேறிவிட்டார். அவருடைய வேலை சற்று மந்தமாக இருந்ததால் அவர் பெரும்பாலும் வீட்டிலேயே இருந்தார். நானும் சரி, நல்லதுதான், நானும் வீட்டில் தனியாகத்தான் இருக்கிறேன் என்று நினைத்தேன். எனக்கு தனியாக இருக்க பயமாக இருந்தது. ஏனென்றால் திருமணமான நாளில் இருந்து என் கொழுந்தன் மனைவி என்னுடன் வீட்டிலேயே இருந்தாள். அவள் இறந்த பிறகு இந்த தனிமை என்னை கடித்து குதறுவது போல இருந்தது. என் கொழுந்தன் நீண்ட நாட்களாக வேலைக்கு செல்லவில்லை. எப்போதாவது ஒரு நாள் 1 அல்லது 2 மணி நேரம் மட்டும் சென்று வருவார். ஒரு நாள் நான் சமையலறையில் நின்று சமைத்து கொண்டிருந்த போது திடீரென்று யாரோ என் பின்னால் நிற்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது. நான் திரும்பி பார்த்தபோது அங்கே என் கொழுந்தன் நின்றிருந்தார். சொல்லுங்கள் சுதாகர், உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா? ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் என்றேன். அவர் என்னிடம் ஒரு கிளாஸ் ஜூஸை நீட்டி, அண்ணி, நீங்கள் எவ்வளவு நேரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நான் உங்களுக்காக கடையில் இருந்து சாத்துக்குடி ஜூஸ் வாங்கி வந்தேன். என் மனைவி இறந்த நாளிலிருந்து எல்லா வேலை சுமையும் உங்கள் மேல் விழுந்து விட்டது. என் மனைவி தான் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டாள். இந்த வீட்டு வேலைகளை செய்து கொண்டே நீங்களும் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. அண்ணி, உங்கள் உடம்பை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போதுதான் உங்கள் இளமை மெல்ல மெல்ல கூடிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் இன்னும் அழகாக மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் அழகை இந்த வீட்டு வேலைகள் அழுத்தி வைத்திருக்கின்றன. இந்தாருங்கள், இந்த ஜூஸை குடியுங்கள் என்றார். என் குழந்தனின் பேச்சை கேட்டு எனக்கு பெரும் வியப்பாக இருந்தது. அவர் என்ன மாதிரியான பேச்சுகளை பேசிக்கொண்டிருக்கிறார்? என் மீது அவருக்கு எப்போதிலிருந்து இவ்வளவு அக்கறை வந்தது என்பது ஆச்சரியமாக இருந்தது. அவர் எனக்காக கடையில் இருந்து சாத்துக்குடி ஜூஸ் வாங்கி வந்திருக்கிறார். எனக்கு தாகம் உண்மையாகவே அதிகமாக இருந்தது. ஏனென்றால் வெயில் மிகவும் கொடுமையாக இருந்தது. அதோடு உடலில் ஒருவித பலவீனத்தையும் நான் உணர்ந்தேன். அந்த ஜூஸ் கிளாஸை பார்த்தபோது அதை குடிக்க வேண்டும் என்று என் மனம் ஆசைப்பட்டது. நான் கையை நீட்டி
ஜூஸ் கிளாஸை வாங்கி குடித்துவிட்டு என் கொழுந்தனுக்கு நன்றி சொன்னேன். அவர் மனைவி என்னை பற்றி எவ்வளவு தூண்டிவிட்டிருப்பாள். அதனால்தான் அவர் முன்பு என்னை விரும்பவில்லை என்று நான் நினைத்தேன். கடைசியில் நானும் ஒரு மனுஷிதானே. வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்து நானும் களைப்படைந்து போகிறேன். இப்போது அவர் மனைவி இல்லாத நேரத்தில் நான் கஷ்டப்படுவதை பார்த்து அவருக்கு என்மேல் பரிதாபம் வந்திருக்கும் என்று நினைத்தேன். ஒருவேளை அதனால்தான் அவர் மனம் மாறியிருக்கும். ஏனென்றால் அவர் மனைவியும் வீட்டை சுத்தம் செய்ய போய்தானே இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாள். அவர் தன் மனைவியை உயிருக்கு உயிராக நேசித்தார். அவரிடம் மிகவும் ரொமான்டிக்காக இருப்பார். என் கொழுந்தன் மற்றும் அவர் மனைவியின் திருமணம் அவர்கள் விரும்பி நடந்த காதல் திருமணம். ஒருவேளை இப்போது அவருக்கு தன் மனைவியின் நினைவு அடிக்கடி வந்து போகலாம். என் கொழுந்தன் மனைவி போனதிலிருந்து வீட்டில் இன்னும் நல்ல உணவுகள் எதுவும் சமைக்கப்படவில்லை. வீடு இன்னும் சோகமயமாகவே இருந்தது. நான் தெரியாமல் என் மொபைலில் பாடல்களை ஒலிக்கவிட்டேன். அதற்கு என் கணவர் என்னிடம் சண்டையிடத் தொடங்கினார். என் தம்பி மனைவி இருந்து 15 நாட்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் உனக்கு இத்தனை கொண்டாட்டமா? என் கணவரின் பேச்சை கேட்டு நான் அமைதியாகிவிட்டேன். நான் அவரிடம் மன்னிப்பு கேட்டேன். மன்னித்து விடுங்கள், எனக்கு போர் அடித்தது, அதனால்தான் மொபைலில் பாட்டு கேட்டேன் என்றேன். அதற்கு என் கணவர், தன் மனைவி இறந்ததால் என் தம்பி எவ்வளவு வேதனையில் இருக்கிறான் என்பது உனக்கு தெரியுமா? அவன் நம் இருவரையும் ஒன்றாக பார்க்கும்போது அவனுக்கு தன் மனைவியின் நினைவு எவ்வளவு வரும் என்றார். ஒரு நாள் மாலை நேரத்தில் என் கொழுந்தன் எனக்காக இனிப்பு வாங்கி வந்தார். இது போன்ற உணவுகளை அவர் தன் மனைவியை வெளியே அழைத்து சென்று ஊட்டி விடுவார். அந்த தம்பதிகள் இருவரும் வெளியே சென்று விதவிதமாக சாப்பிட்டு மகிழ்வார்கள். ஆனால் என் கணவர் என்னை ஒருபோதும் இது போன்ற உணவுகளை சாப்பிட வெளியே அழைத்து சென்றதே இல்லை. அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். தங்கள் அறைக்குள் அமர்ந்து கொண்டு கேலியும் கிண்டலுமாக பேசிக்கொள்வார்கள். அவர்களின் சிரிப்பு சத்தத்தை கேட்டு நான் என் மனதை தேற்றிக்கொள்வேன். ஏனென்றால் என் கணவர் என்னிடம் சரியாக பேசக்கூட மாட்டார். நான் என் கொழுந்தனிடம், உங்களுக்கு உங்கள் மனைவியின் நினைவு வந்திருக்கும், அதனால்தான் அவளுக்கு பிடித்த உணவை வாங்கி வந்திருக்கிறீர்கள் என்றேன். அதற்கு அவர், இல்லை அண்ணி, இதை உங்களுக்காகத்தான் வாங்கினேன். நீங்கள் இது போன்ற உணவுகளை சாப்பிட்டதே இல்லை அல்லவா? இதை பற்றி அண்ணனிடம் சொல்ல தேவையில்லை என்றார். அவர் வருவதற்கு முன்பே இந்த இனிப்புகளை சாப்பிட்டு முடித்து விடுங்கள் என்றார். நான், ஒருவேளை என் கணவருக்கு தெரிந்துவிட்டால் என்று கேட்டேன். அதற்கு அவர், இல்லை அண்ணி, அவருக்கு எப்படி தெரியும்? சீக்கிரம் சாப்பிட்டு விட்டு அந்த கவரை குப்பை தொட்டியில் போட்டு விடுங்கள். எப்படியும் அண்ணனுக்கு உங்கள் மீது அக்கறையே கிடையாது என்றார். அவர் சொன்னது சரிதான். என் கணவருக்கு என் மீது எந்த அக்கறையும் இல்லை. நான் ஆசையாக இனிப்புகளை சாப்பிட்டேன். பிறகு எனக்கு ஆழ்ந்த தூக்கம் வந்தது. அந்த உணவு மிகவும் ருசியாக இருந்தது. நான் முதல் முறை சாப்பிடுவதால் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இதற்கு முன்பு என் கொழுந்தன் மனைவி சொல்லிதான் இதன் பெயரையே நான் கேட்டிருக்கிறேன். சாப்பிட்டு முடித்ததும் எனக்கு கடுமையான தூக்கம் வந்து நான் தூங்கிவிட்டேன். ஆனால் அதற்கு பிறகு நடந்தது என் தலையில் இடியே விழுந்தது போல இருந்தது. நான் என் அறையில் தான் தூங்கினேன். ஆனால் கண் விழித்து பார்த்தபோது நான் என் கொழுந்தனின் அறையில் இருந்தேன். நான் தூக்கத்தில் இருந்து எழுந்து அந்த அறையிலிருந்து வெளியே வந்தபோது என் கணவர் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தார். நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவர் என்னிடம் கேள்வி கேட்டார். நான், எனக்கு தெரியவில்லை, நான் எப்படி இங்கே வந்தேன், நான் ஏன் சுதாகர் அறையில் தூங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை என்றேன். என் கணவர் சொன்னார், நான் அறைக்கு வந்தபோது நீ தூங்கி கொண்டிருந்தாய். பிறகு நான் ஒரு வேலையாக வெளியே சென்றேன். திரும்பி வந்து பார்த்தபோது நீ உன் அறையில் இல்லை என்றார். நான் சொன்னேன், நான் எப்போது தூங்கினேன், எப்போது சுதாகர் அறைக்கு வந்து படுத்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. அதற்கு என் கணவர், உனக்கு தெரியாமலே எப்படி இது நடக்கும்? இது போன்ற விசித்திரமான காரியங்களை செய்யாதே. நீயாகத்தான் நடந்து சுதாகர் அறைக்கு சென்றிருப்பாய். எப்போது அங்கே போய் தூங்கினாய் என்று உனக்கே தெரியவில்லையா என்று கேட்டார். என் கொழுந்தன் சொன்னார், நான் என் அறைக்கு வந்தபோது அண்ணி அங்கே படுத்து தூங்கி கொண்டிருந்தார். நான் அண்ணியை பார்த்துவிட்டு சத்தம் இல்லாமல் வெளியே வந்துவிட்டேன். நான் முற்றத்தில் படுத்து கொண்டேன். ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்று எனக்கு புரியவே இல்லை. நான் எப்படி என் கொழுந்தன் அறைக்கு சென்றேன்? என் கொழுந்தன் என் கணவரிடம், பரவாயில்லை அண்ணன், அண்ணி தெரியாமல் என் அறைக்கு வந்திருப்பார். இதற்காக ஏன் அவரை திட்டுகிறீர்கள்? இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையே. அவர் வீட்டை விட்டு வெளியேவா சென்றார்? என் அறைக்குத்தானே வந்தார் என்று கூறி என் கணவரை அமைதிப்படுத்தினார். என் கணவரும், சரி, இனிமேல் இப்படி தவறு செய்யாதே என்று கூறினார். அன்று நாள் முழுவதும் நான் இதையேத்தான் யோசித்து கொண்டிருந்தேன். நான் என் அறையில் தூங்கினேன். ஆனால் கண் விழிக்கும் போது என் கொழுந்தன் அறையில் இருக்கிறேன். இதெல்லாம் என்ன நடக்கிறது என்று யோசித்து நான் நிலைகுலைந்து போனேன். நான் மிகவும் வெள்ளந்தியான பெண். சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிதாக பொருட்படுத்த மாட்டேன்.
ஆனால் புகுந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து சிறிய விஷயம் முதல் பெரிய விஷயம் வரை அனைத்தையும் கவனிக்க வேண்டியிருந்தது. என் கொழுந்தன் மனைவி இறந்ததிலிருந்து வீட்டிற்கு யாராவது வந்து போய் கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் என் கணவரின் அத்தை எங்கள் வீட்டில் தங்குவதற்காக வந்திருந்தார். அன்று இரவும் எனக்கு அதே தான் நடந்தது. நான் என் அறையில் தான் தூங்கினேன். ஆனால் காலை கண் விழித்த போது என் கொழுந்தனின் அறையில் இருந்தேன். என் கணவரின் அத்தை இதை பார்த்து மிகவும் ஆத்திரமடைந்தார். அவர் என் கணவரிடம் என்னை பற்றி புகார் செய்தார். உன் மனைவி எப்படிப்பட்டவள்? தன் கொழுந்தன் அறையில் போய் தூங்குவதற்கு அவளுக்கு வெட்கமாக இல்லையா? இதையெல்லாம் என்ன மாதிரியான நடத்தை? இவள் இவ்வளவு கெட்டுப்போன பெண்ணாக இருக்கிறாளே. தான் என்ன செய்கிறோம் என்றே இவளுக்கு தெரியவில்லையா? அண்ணி என்பவள் தாய்க்கு சமமானவள். அப்படி இருக்க இரவு நேரத்தில் அவன் அறைக்குள் இப்படி புகுந்து செல்வாளா? உன் தம்பி நல்லவனாக போனான். இதுவே வேறொருவனாக இருந்தால் இவள் மேல் பழி போட்டிருப்பான் என்று பேசினார். என் கணவர் அத்தையின் முன்னாலேயே என்னை கடுமையாக திட்டினார். நீ ஏன் தினமும் இப்படி செய்கிறாய்? ஏன் அடிக்கடி என் தம்பியின் அறைக்கு செல்கிறாய் என்று அவர் கத்தினார். நான் அவரிடம், நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? நான் ஏன் உங்கள் தம்பியின் அறைக்கு செல்லப் போகிறேன்? அங்கே சென்று எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது? இன்றும் நான் என் அறையில் தான் தூங்கினேன் என்பது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது என்றேன். அதற்கு என் கணவர், அப்படியானால் சுதாகர் அறையில் என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று கேட்டார். என் கணவர் என் மீது மிகுந்த கோபத்தில் இருந்தார். என்னுடன் பேசுவதையும் குறைத்து கொண்டார். அவருக்கு என் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் போனது. என் உடல்நிலை சரியில்லாமல் போனால் கூட அவர் என்னை மருத்துவரிடம் அழைத்து செல்லவில்லை. என் கணவர் என் பக்கத்தில் கூட வரமாட்டார். என் மேல் அவருக்கு எந்த கவலையும் இல்லை. என் மேல் ஏன் இவ்வளவு கோபப்படுகிறார் என்று எனக்கு புரியவில்லை. உண்மையில் என் மேல் எந்த தவறும் இல்லை. நான் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தேன். என் கணவரின் நடத்தை நாளுக்கு நாள் என்னிடம் மாறிக்கொண்டே இருந்தது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட என்னை திட்டிக் கொண்டும் என்னுடன் சண்டையிட்டு கொண்டும் இருப்பார். என் விதியை நினைத்து எனக்கு அடிக்கடி அழுகை வரும். திருமணத்திற்கு முன்பு அண்ணன் வீட்டில் வேலைக்காரி போல இருந்து கொண்டு அண்ணியின் ஏச்சு பேச்சுகளை கேட்டு வந்தேன். திருமணத்திற்கு பிறகு முதலில் கொழுந்தன் மனைவி என்னை துன்புறுத்தினாள். இப்போது அவள் போன பிறகு இந்த துயரம் என்னை பற்றி கொண்டது. என் கணவரின் குணமே என்னிடம் மாறிவிட்டது. என் கணவரிடம் கொஞ்சமும் பாசம் இல்லை. மாறாக அவர் என்னை விழுங்கி விடுவது போன்ற பார்வையில் தான் முறைத்து பார்ப்பார். வாழ்க்கை இப்படியே போய்கொண்டிருந்தது. அவருக்கு என்மேல் எந்த அக்கறையும் இல்லை. அவர் என்னை பற்றி விசாரிப்பதை கூட நிறுத்திவிட்டார். என்னை நிமிர்ந்து கூட பார்ப்பதில்லை. எங்களுக்குள் கணவன் மனைவி என்கிற எந்த உறவும் மிஞ்சவில்லை. ஒரே வீட்டில் வசித்தாலும் அந்நியர்களைப் போலவே வாழ்ந்து வந்தோம். நான் என் கணவரிடம் பேச எவ்வளவோ முயற்சி செய்வேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த முயற்சியில் தோற்று போவேன். என்னால் அதிகமாக என்ன செய்ய முடியும்? அவரிடம் மன்னிப்பு கேட்கலாம் அல்லது பேச முயற்சி செய்யலாம். ஆனால் அவருக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. நான் அழுது கொண்டே என் புகுந்த வீட்டில் ஏதோ ஒரு விதமான வாழ்க்கையை கடத்தி வந்தேன். நான் சிறுமியாக இருந்தபோது என் அம்மா எனக்கு எதையும் பொறுத்து கொள்ள கற்றுக் கொடுத்திருந்தார். ஆனால் இப்போது என் பொறுமைக்கும் ஒரு எல்லை வந்துவிட்டது. என்னால் இதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் நான் கவனமாக இருக்க முயற்சிப்பேன். என் கணவர் என்னை மீண்டும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாதே என்று ஒவ்வொரு வேலையையும் பார்த்து பார்த்து செய்தேன். வெட்கமும் மானமும் உள்ள பெண்கள் தவறான காரியங்களில் இருந்து தானாகவே விலகி விடுவார்கள். ஆனால் ஒரு கணவனின் கடமை என்னவென்றால் அவன் தன் மானத்தை பெரிதாக்கி கொண்டு முன் வர வேண்டும். என் கணவருக்கு என்ன ஆனதோ தெரியவில்லை. என் முகத்தை பார்த்தாலே அவருக்கு பிடிக்கவில்லை. என் கொழுந்தன் மனைவி உயிரோடு இருந்தபோது அவர் இப்படி இல்லை. முன்பெல்லாம் கொஞ்சம் அன்பாக இருப்பார். ஆனால் இப்போது என்னிடம் பேசுவதையே மறந்துவிட்டார். முன்பு அட்லீஸ்ட் என்னுடன் அமர்ந்து சாப்பிடுவார். ஒரு சில வார்த்தைகளாவது பேசுவார். ஆனால் இப்போது எல்லாவற்றையும் மறந்துவிட்டார். ஆனால் என் கொழுந்தன் இந்த நாட்களில் என் மேல் மிகுந்த அக்கறை காட்டினார். அவர் என்னை கவனித்து கொண்டது எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. அத்தையின் முன்னால் எனக்கு பெரும் அவமானம் ஏற்பட்டது. அவரும் என்னை திட்டிவிட்டு போய்விட்டார். என் கொழுந்தன் தினமும் மாலை நேரத்தில் எனக்காக ஏதாவது ஒரு தின்பண்டம் வாங்கி வருவார். சில நேரங்களில் பர்கர் அல்லது மோமோஸ் வாங்கி வருவார். அவர் வாங்கி வரும் அந்த உணவுகள் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். என் கொழுந்தன் வாங்கி வரும் எதை சாப்பிட்டாலும் எனக்கு கடுமையான தூக்கம் வரும். அதற்கு பிறகு நான் என் கொழுந்தன் அறையில் தான் கண் விழிப்பேன். அதற்கு பிறகு அவர் முற்றத்தில் இருக்கும் கட்டிலில் படுத்துக்கொள்வார். எனக்கு திறந்த வெளியில் தூங்குவது தான் பிடிக்கும். எப்படியும் அறைக்குள் புழுக்கமாக இருக்கிறது. நான் வெளியிலேயே படுத்துக்கொள்கிறேன். பிறகு அண்ணி என் அறைக்குள் வரும்போது எனக்கு அங்கே செல்ல பிடிக்கவில்லை என்று அவர் கூறினார். என் கணவர் என்னிடம், நீ இரவில் உன் அறையை உள்ளே இருந்து பூட்டிக்கொள் என்றார்.
ஆனால் என் கொழுந்தன் என் அறைகதவின் பூட்டு பழுதாகிவிட்டது என்று கூறினார். என் கணவர் இந்த விஷயத்தை தன் நண்பர்களிடம் சொன்னபோது, அவர்கள் உன் மனைவிக்கு தூக்கத்தில் நடக்கும் வியாதி இருக்கிறது என்று நினைக்கிறேன் என்றார்கள். அல்லது அவர் ஏதோ மனநல பாதிப்புக்கு ஆளாகி இருக்கலாம். ஏனென்றால் நீ சொல்வதை பார்த்தால் உன் மனைவி எங்கே தூங்குகிறார் என்பது அவருக்கே நினைவில் இல்லை என்று நண்பர்கள் கூறினர். ஆனால் எனக்கு இந்த வியாதி எப்போது வந்தது? எனக்கே ஒன்றும் புரியவில்லை. திருமணத்திற்கு முன்பு நான் என் தங்கையுடன் ஒரே அறையில்தான் தூங்குவேன். அவள் ஒருபோதும் என்னிடம் இப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை பற்றி சொன்னதே இல்லை. ஆனால் ஒரு மனிதருக்கு இந்த வியாதி இருந்தால் தான் இரவில் தூக்கத்தில் என்ன செய்கிறோம் என்பது அவருக்கே தெரியாது. தூக்கத்தில் எங்காவது நடந்து சென்று விடுவார்கள். அல்லது மனநல பாதிப்பு இருந்தால் அவர்கள் எதை செய்தாலும் அவர்களுக்கு தெரியாது. இந்த வியாதி எனக்கு எப்போது எப்படி வந்தது என்று எனக்கு தெரியவே இல்லை. என் பிறந்த வீட்டில் இருக்கும்போது யாரும் என்னிடம் இப்படி ஒரு வியாதி இருப்பதாக சொன்னதில்லை. எனக்கு இந்த நோய் இருந்தால் நான் தூக்கத்தில் நடந்து என் கொழுந்தன் அறை வரை செல்வதை ஏன் என்னால் உணர முடியவில்லை? திருமணத்திற்கு முன்பு என் தங்கையுடன் ஒரே படுக்கையில்தான் தூங்கினேன். அவள் ஒரு முறை கூட இந்த பிரச்சனையை பற்றி சொன்னதில்லை. நான் இதனால் மிகவும் சோர்ந்து போய்விட்டேன். மன உளைச்சலுக்கு ஆளானேன். உண்மையில் எனக்கு என்னதான் நடக்கிறது? நான் எப்போது எப்படி என் கொழுந்தன் அறைக்கு செல்கிறேன் என்பது எனக்கே எப்படி தெரியாமல் போகிறது. ஒரு நாள் என் கணவர் என்னிடம், நீ 2-3 நாட்களுக்கு உன் அண்ணன் வீட்டிற்கு சென்று வா. ஒருவேளை இங்கே இருந்து உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்னவோ. அங்கே சில நாட்கள் இருந்தால் உன் புத்தி தெளிவடையும் என்றார். அடுத்த நாளே நான் என் அண்ணன் வீட்டிற்கு சென்றேன். நான் என் தங்கையிடம் கேட்டேன், திருமணத்திற்கு முன்பு நாம் ஒரே படுக்கையில் தூங்கும்போது காலையில் நான் வேறு எங்காவது படுத்திருப்பதை நீ பார்த்திருக்கிறாயா என்று கேட்டேன். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது என் தங்கைக்கு புரியவில்லை. பிறகு என் புகுந்த வீட்டில் நடக்கும் விஷயங்களை பற்றி நான் என் தங்கையிடம் சொன்னேன். இதை கேட்டு அவள் மிகவும் ஆச்சரியப்பட்டாள். அக்கா, அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. திருமணத்திற்கு முன்பு நீங்கள் என்னுடன் தான் தூங்குவீர்கள். சொல்லப்போனால் நீங்கள் அவ்வளவு ஆழ்ந்து தூங்குவீர்கள். சில நேரங்களில் எனக்கு பயமாக கூட இருக்கும். நான் உங்களை எழுப்ப முயற்சி செய்தாலும் நீங்கள் உங்கள் நேரத்தில் தான் எழுவீர்கள். உங்களிடம் இப்படி ஒரு பழக்கத்தை நான் பார்த்ததே இல்லை. நிச்சயம் உங்கள் கணவருக்கு ஏதோ ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கிறது என்றாள். நான் சொன்னேன், சின்னவளே, இது எப்படி தவறான புரிதலாக இருக்க முடியும்? நான் இரவில் என் அறையில் தூங்குகிறேன். ஆனால் கண் விழிக்கும் போது நானே என் கண்களால் பார்க்கிறேன். என் கொழுந்தன் அறையில் அவர் படுக்கையில் நான் படுத்திருக்கிறேன். என் கணவரும் அங்கே நடக்கும் உண்மையை தான் பார்க்கிறார். இது தவறான புரிதலாக இருக்க முடியாது. எனக்கும் இந்த வியாதி எப்போது வந்தது என்று கவலையாக இருந்தது. அப்படி ஒரு வியாதி இருந்தால் அது ஏன் என் பிறந்த வீட்டில் இருக்கும்போது வரவில்லை? புகுந்த வீட்டிற்கு சென்ற பிறகுதான் வந்ததா என்று யோசித்து வருந்தினேன். இப்போது நான் என் அண்ணன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன். இங்கேயும் அப்படி ஏதும் நடக்கிறதா என்று பார்ப்போம் என நினைத்தேன். ஆனால் அன்று இரவு என் தங்கையுடன் தூங்கிய போது காலை கண் விழித்து பார்த்தால் நான் படுத்திருந்த அதே படுக்கையில் தான் இருந்தேன். எனக்கு மிகுந்த வியப்பாக இருந்தது. எனக்கு தூக்கத்தில் நடக்கும் வியாதி இருந்தால் இங்கேயும் நான் எழுந்து வேறு யாருடைய அறைக்காவது சென்றிருக்க வேண்டுமே. 2-3 நாட்கள் நான் அண்ணன் வீட்டில் இருந்தேன். ஆனால் என் அண்ணன், அண்ணி அல்லது தங்கை முன்னிலையில் அப்படி ஒரு விசித்திரமான செயல் நடக்கவே இல்லை. அந்த 2 இரவுகளில் நான் என் படுக்கையை விட்டு ஒரு முறை கூட நகரவில்லை. நான் எங்கே தூங்கினேனோ அங்கேதான் காலையிலும் இருந்தேன். நான் மீண்டும் என் புகுந்த வீட்டிற்கு வந்த உடனேயே இந்த விஷயத்தை என் கணவரிடம் சொன்னேன். உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் என் தங்கையிடம் கேட்டு பாருங்கள், அவள் என்னுடன் தான் தூங்கினாள் என்றேன். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் என் கணவர் என் பேச்சை நம்பவில்லை. அவர் என் பேச்சை அப்படியே திசை திருப்பி, அப்படியானால் இங்கே மட்டும் நீ ஏன் இப்படி செய்கிறாய்? ஏன் என் தம்பியின் அறைக்கு செல்கிறாய்? என் தம்பியின் மனைவியின் இடத்தை நீ பிடிக்க நினைக்கிறாயா என்று கேட்டார். என் கணவரின் வாயிலிருந்து இப்படி ஒரு பேச்சை கேட்டதும் நான் என் காதுகளை மூடிக்கொண்டேன். என் கணவர் என்ன பேசுகிறார்? நான் அவரிடம் சொன்னேன், நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம்? நான் அப்படிப்பட்டவள் அல்ல. எனக்கு தெரியாமலே இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று எனக்கே புரியவில்லை. என் கணவர் இப்போது என் மீது பழி போட தொடங்கிவிட்டார். தன் மனைவி மீது நம்பிக்கை இல்லாத அளவுக்கு என் கணவர் இவ்வளவு தரம் தாழ்ந்து போவார் என்று நான் நினைக்கவே இல்லை. என் கணவர் என் மேல் குற்றம் சுமத்தி விட்டார். நான் தவறானவள் இல்லை என்பதால் அவர் சொன்னதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நானும் இப்போது என் கணவரிடம் பேசுவதை தவிர்த்து விட்டேன். நான் அவரை அவர் போக்கிலேயே விட்டுவிட்டேன். ஆனால் என் கொழுந்தன் என் மேல் மிகுந்த அக்கறை காட்டினார். இப்போது அவர் என் மேல் காட்டும் அக்கறை எனக்கு பிடித்திருந்தது. ஏனென்றால் என் கணவர் என்னை பற்றி நினைப்பதையே முற்றிலும் மறந்துவிட்டார். என் பிறந்த வீட்டிலும் கூட திருமணமான நாளிலிருந்து என் அண்ணன் எங்களை பெரிதாக கவனித்ததே இல்லை.
அவர் எப்போதும் தன் மனைவியை பற்றி தான் கவலைப்படுவார். எங்களை ஒரு முறை கூட வெளியே அழைத்து சென்றதில்லை. நாங்கள் 3 சகோதரிகளும் ஏமாற்றத்துடன் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்வோம். என் கொழுந்தன் என் மீது காட்டும் அக்கறை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர் எனக்கு என் சகோதரனைப் போல தெரிந்தார். சில நேரங்களில் எனக்காக தின்பண்டங்களை வாங்கி வருவார். சில நேரங்களில் என்னுடன் கேலியாக பேசுவார். அவருக்கு என் மேல் அதிக அக்கறை இருந்தது. அண்ணி, நீங்கள் அதிக வேலை செய்யாதீர்கள், அவ்வப்போது ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் என்பார். பாவம், அவரே சில நேரங்களில் என்னுடன் சேர்ந்து சமையல் செய்வார் அல்லது நான் துணி துவைக்கும் போது எனக்கு உதவி செய்வார். ஒரு நாள் நான் என் கொழுந்தனிடம் கேட்டேன், உங்கள் மனைவி உயிரோடு இருந்தபோது உங்கள் நடத்தை என்னிடம் ஏன் இப்படி இல்லை என்று. அதற்கு அவர் சொன்னார், அண்ணி, உங்கள் அருமை என் மனைவி இறந்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது. நீங்கள் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அழகானவர் மற்றும் இளமையானவர் என்பது இப்போதுதான் எனக்கு புரிகிறது. அண்ணன் உங்கள் அருகில் நிற்பதற்கு கூட தகுதியற்றவர். நீங்கள் ஒரு கோஹினூர் வைரம் போன்றவர். அதன் மதிப்பு அண்ணனுக்கு தெரியவில்லை. ஒருவேளை நானும் உங்கள் மதிப்பை உணராததால் தான் கடவுள் என் மனைவியை என்னிடமிருந்து பறித்து கொண்டாரோ என்னவோ. நீங்களும் எங்கள் குடும்ப உறுப்பினர் தானே. உங்களிடம் நான் இன்னும் நன்றாக நடந்திருக்க வேண்டும் என்று இப்போது வருத்தப்படுகிறேன். என் மனைவி அவ்வப்போது எனக்கு எதிராக உங்களை தூண்டிவிடுவாள். நானும் அவளது பேச்சை கேட்டுக்கொண்டேன். அதனால்தான் உங்கள் மேல் மதிப்பு இல்லாமல் இருந்தது. நீங்கள் வீட்டில் எந்த வேலையும் செய்வதில்லை என்றும் அவள்தான் எல்லா வேலைகளையும் செய்வதாகவும் என் மனைவி என்னிடம் சொல்வாள். ஆனால் அவள் இறந்த பிறகுதான் தெரிகிறது நீங்கள் எவ்வளவு வேலை செய்கிறீர்கள் என்று. அண்ணனும் உங்களை மதிக்க வேண்டும். உங்களை இந்த வீட்டிற்கு மனைவியாகத்தான் அழைத்து வந்தார், வேலைக்காரியாக அல்ல. அண்ணன் உங்களை ஒரு வேலைக்காரி போலத்தான் நடத்துகிறார். எல்லா வேலைகளையும் உங்களை வைத்தே வாங்குகிறார். உங்களை பார்க்கும்போது எனக்கு மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. உங்கள் அழகு இந்த வீட்டு வேலைகளுக்குள்ளேயே மறைந்து போய்விட்டதே என்று எனக்கு எப்போதும் கவலையாக இருக்கும். உங்களை போன்ற அழகான பெண் எங்கள் வீட்டு மருமகளாக வந்திருப்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது. உங்களோடு ஒப்பிடும்போது என் மனைவி ஒன்றுமே இல்லை. அவள் உங்களைப் போல ருசியாகவும் சமைக்க மாட்டாள். நீங்கள் மிகவும் நல்லவர் அண்ணி. நான் உங்களை எப்போதும் நன்றாக கவனித்துக் கொள்வேன். உங்களை மதிக்க வேண்டும் என்று அண்ணனிடம் நிச்சயம் பேசுவேன். அவர் உங்களிடம் சரியாக நடந்து கொள்வதில்லை, எப்போதும் சண்டையிடுகிறார் என்று எனக்கு தெரியும். நான் அவரை புரிய வைக்கிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என் கொழுந்தனிடம் இருந்து இவ்வளவு புகழ்ச்சிகளை கேட்டபோது எனக்குள் ஒரு விசித்திரமான பதற்றம் ஏற்பட்டது. என் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. ஏனென்றால் என் கணவர் இன்று வரை என்னை வெளிப்படையாக புகழ்ந்ததே இல்லை. ஆனால் இன்று என் கொழுந்தன் என்னை அவ்வளவு புகழ்ந்தபோது உண்மையிலேயே நான் நல்லவளா என்று எனக்கே முதல் முறை தோன்றியது. என் கணவரை விட என் கொழுந்தனுக்கு என் மேல் அதிக அக்கறை இருந்தது. ஒருவேளை என் கொழுந்தனே என் கணவராக இருந்திருக்க கூடாதா என்று கூட நான் யோசித்தேன். நான் அழகாகவும் இளமையாகவும் இருந்ததால் என் கணவர் எனக்கு பொருத்தமானவராக தெரியவில்லை என்பது உண்மைதான். அவருக்கும் எனக்கும் வயது வித்தியாசம் அதிகம். ஆனால் என் கொழுந்தனுக்கும் எனக்கும் வயது வித்தியாசம் குறைவுதான். நாங்கள் இருவரும் ஒன்றாக நிற்கும்போது பொருத்தமாக இருந்தோம். இருந்தாலும் என் கொழுந்தனை பற்றி ஒருபோதும் நான் தவறான எண்ணங்களை வளர்த்து கொண்டதில்லை. என் கணவர் யாரோ அவரிடம்தான் நான் அன்பு வைத்திருந்தேன். என் கணவர் என் மீது பொய்பொலிகளை சுமத்தினார். நான் தவறானவளாக இருந்திருந்தால் என் கொழுந்தனின் இந்த புகழ்ச்சியை எனக்கு சாதகமாக பயன்படுத்தியிருப்பேன். என் கொழுந்தனும் தவறானவர் இல்லை. அவர் என்னை அண்ணியாக மதிக்கிறார். அதனால்தான் என்னை கவனித்துக் கொள்கிறார் என்று நினைத்தேன். நான் என் கொழுந்தன் முன்னால் அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன். என் தங்கையை தவிர அண்ணன் அண்ணியிடம் என் வாழ்க்கை போராட்டத்தை பற்றி நான் ஏதும் சொல்லவில்லை. ஏனென்றால் திருமணத்திற்கு முன்பே என் அண்ணன் என்னிடம் சொல்லியிருந்தார், உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். புகுந்த வீட்டில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் திரும்பி இங்கே வந்து விடாதே. உன் குடும்பத்தை நீயே தான் கட்டி காக்க வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லா புகுந்த வீட்டிலும் இருக்கும். எதையும் எதிர்கொள்ள பழகு. தோற்று போய் பிறந்த வீட்டிற்கு ஓடி வராதே. உன் வீடு நிலைக்க வேண்டும் என்றால் எதையும் சகித்து கொள்ள பழகு. என் கொழுந்தன் எனக்கு ஆறுதல் கூறி என் கண்ணீரை துடைத்தார். அண்ணி, நீங்கள் அழ வேண்டாம், நான் இருக்கிறேன். அண்ணனுக்கு என் மேல் எவ்வளவு மதிப்பு என்று உங்களுக்கு தெரியும். நான் அவரிடம் பேசி புரிய வைக்கிறேன் என்றார். நான் அண்ணனிடம் பேசினால் அவர் புரிந்து கொள்வார். அவரிடம் பேசுவதோடு மட்டுமல்லாமல் நான் உங்களையும் நன்றாக கவனித்துக் கொள்வேன். நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்றார். இப்போது நானும் என் கொழுந்தனை மிக நன்றாக கவனித்துக் கொள்ள தொடங்கினேன். அவர் பல நாட்களாக வேலைக்கு செல்லவில்லை. சென்றாலும் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் வேலை செய்துவிட்டு வீடு திரும்பி விடுவார். நான் அவருக்கு பிடித்த உணவுகளை சமைத்து வைப்பேன்.
அவர் வரும்போது எனக்காக இனிப்பு, மோமோஸ் அல்லது பர்கர் என ஏதாவது ஒன்றை வாங்கி வருவார். அதன் பிறகு நான் டீ தயாரிப்பேன். நாங்கள் இருவரும் அமர்ந்து டீ அருந்தி கொண்டே நிறைய கேலியும் கிண்டலுமாக பேசிக்கொள்வோம். ஒரு நாள் என் கணவர் வீட்டிற்கு வந்தபோது, என்ன உன் கொழுந்தனை நீ ரொம்பவே கவனித்துக் கொள்கிறாய் போலிருக்கிறது, கொஞ்சம் உன் கணவனையும் கவனித்துக் கொள்ளலாமே என்றார். நான் அவரிடம், நீங்கள் ஏன் இப்படி தரக்குறைவாக பேசுகிறீர்கள்? நான் எப்போதும் உங்கள் தம்பியை நன்றாகத்தான் கவனித்துக் கொள்கிறேன். இதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றேன். என் கணவர், சரி, ஆனால் என் மீதும் கொஞ்சம் அக்கறை காட்டு, உனக்கு என் மேல் கவலையே இல்லை என்றார். நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்தன. என் கொழுந்தனின் இந்த அன்பான நடத்தை என் கணவரிடம் இருந்திருக்க வேண்டும் என்று நான் வருந்தினேன். என் கணவர் என்னிடம் ஒருபோதும் நன்றாக நடந்து கொண்டதே இல்லை. ஒரு நாள் நான் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போதே மயங்கி விழுந்தேன். எனக்கு நினைவு திரும்பிய போது ஒரு மருத்துவர் அருகில் அமர்ந்து என்னை பரிசோதித்து கொண்டிருந்தார். நான் கண் விழித்து பார்த்ததும் அந்த மருத்துவர் எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னார். வாழ்த்துக்கள், நீங்கள் அம்மாவாக போகிறீர்கள் என்றார். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் அது எனக்கு பெரிய சந்தோஷமான விஷயம். அப்போது என் கணவர் வீட்டில் இல்லை. ஆனால் என் கொழுந்தன் இந்த செய்தியை கேட்டு மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார். அவர் ஒரு இனிப்பு பெட்டியை வாங்கி வந்து மருத்துவருக்கு தன் கையாலேயே இனிப்பு ஊட்டினார். நான் யோசிக்க தொடங்கினேன். என் கணவர் வீட்டிற்கு வந்ததும் இந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்வேன், அவரும் இதை கேட்டு மிகவும் சந்தோஷப்படுவார் என்று நினைத்தேன். என் கொழுந்தன் சொன்னார், அண்ணி, இனி எல்லாம் சரியாகிவிடும். கடவுள் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அண்ணன் இன்னும் மகிழ்ச்சி அடைவார். ஏனென்றால் அவருக்கு ஆண் குழந்தைகள் என்றால் மிகவும் பிடிக்கும். அவர் சொன்னதை கேட்டு நான் மெலிதாக புன்னகைத்தேன். அக்கம் பக்கத்து வீட்டு பெண்களும் என்னை பார்த்து வாழ்த்து சொல்ல வீட்டிற்கு வந்தார்கள். எங்கள் வீடே மகிழ்ச்சியில் நிறைந்திருந்தது. என் கொழுந்தன் தெரு முழுவதும் இனிப்புகளை வழங்கினார். மாலை நேரத்தில் என் கணவர் வீட்டிற்கு வந்தபோது தெருவில் உள்ள மக்கள் அவருக்கு வாழ்த்து சொன்னார்கள். வீட்டிற்குள் வந்ததும் அவர், எதற்காக எல்லோரும் இனிப்பு வழங்குகிறார்கள், என்ன கொண்டாட்டம் நடக்கிறது என்று கேட்டார். நான் அவரிடம், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது என்றேன். அதற்கு அவர், அப்படியா, நீ இருக்கும்போது நம் வீட்டில் நல்ல செய்தி வர வாய்ப்பே இல்லையே என்றார். அப்போது என் கொழுந்தன் ஓடி வந்து அண்ணனை கட்டி அணைத்து, அண்ணே, உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள், நீங்கள் அப்பாவாக போகிறீர்கள், இனி நம் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் என்றார். இதை கேட்டதும் என் கணவர் துள்ளி குதிப்பார் என்று நான் நினைத்தேன். ஆனால் இந்த செய்தியை கேட்டவுடன் என் கணவர் மௌனமாகிவிட்டார். எதற்கும் பதில் சொல்லாமல் நேராக தன் அறைக்குள் சென்றார். இதை பார்த்து நான் திகைத்து போனேன். அவருக்கு பின்னாடியே அறைக்குள் சென்று, உங்களுக்கு இதில் மகிழ்ச்சி இல்லையா என்று கேட்டேன். அவர் சொன்னார், நல்லா ஜோக் பண்ணுறீங்க எல்லாரும். நான் சொன்னேன், யாரும் கேலி செய்யவில்லை, இதுதான் உண்மை. அதற்கு அவர், இது நடக்க வாய்ப்பே இல்லை, அப்படி ஒன்றும் இருக்காது என்றார். நான் சொன்னேன், உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் மருத்துவரிடம் கேட்டு பாருங்கள், அவரே என்னை பரிசோதித்து விட்டு தான் சொன்னார். நான் அம்மாவாக போவதில் உங்களுக்கு என்ன சந்தேகம்? என் கணவர், நீ பொய் சொல்கிறாய் என்று மழுப்பினார். நான் அவர் குழந்தையின் தாயாக போகிறேன் என்பதை அவரால் நம்பவே முடியவில்லை. என் கணவரின் முகம் மிகவும் வாடி போய் இருந்தது. ஒரு தந்தை எப்படி இவ்வளவு அக்கறை இல்லாமல் இருக்க முடியும் என்று என் கணவரின் குணத்தை பார்த்து என் மகிழ்ச்சி எல்லாம் துக்கமாக மாறியது. என் குழந்தன் எனக்காக கடையிலிருந்து பர்கர் வாங்கி வந்தார். ஆனால் அன்று நான் அதை சாப்பிடவில்லை. கோபத்தோடு தூங்க சென்றேன். என் கணவர் நண்பர்களுடன் வெளியே சென்று விட்டார். அன்று நான் என் குழந்தன் கொடுத்த பர்கரை சாப்பிடாமல் பிரிட்ஜில் வைத்து விட்டேன். அதன் பிறகு நான் என் அறைக்கு வந்து தூங்கினேன். ஆனால் அன்று எனக்கு நடந்தது பெரும் ஆச்சரியமாக இருந்தது. நான் தூக்கத்தில் இருக்கும்போது யாரோ என்னை மடியில் தூக்க முயற்சிப்பது போல தோன்றியது. அது என் கொழுந்தன் தான் என்பதை நான் உணர்ந்தேன். அவர் என்னை தூக்கி சென்று தன் அறையில் படுக்க வைத்தார். சிறிது நேரத்தில் என் கணவரும் வீட்டிற்கு வந்து அறையில் அமர்ந்தார். நான் என் அறையில் இல்லை என்பதையும் கொழுந்தன் அறையில் இருப்பதையும் அவர் பார்த்தார். நான் முழித்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் தூங்குவது போல நடித்தேன். நான் முழித்திருப்பது தெரிந்தால் கொழுந்தனுக்கு சந்தேகம் வந்துவிடும் என்பதால் அமைதியாக இருந்தேன். என் கொழுந்தன் நான் தூங்குவதாகவே அவர் நினைத்து கொண்டிருந்தார். அவர் என்னை தன் அறைக்கு தூக்கி சென்று படுக்கையில் கிடத்தியவுடன் அவர் செய்ய தொடங்கிய காரியங்களை கண்டு என் காலடியில் இருந்து தரையே நழுவுவது போல இருந்தது. நான் கூச்சலிட்டு சத்தமிட்டேன். என் அலறல் சத்தத்தை கேட்டு என் கணவர் கொழுந்தனின் அறைக்கு ஓடி வந்தார். என் கொழுந்தனும் நான் கத்துவதைக் கண்டு பயந்து போனார். அப்போது வெளிவந்த உண்மை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தது. நான் என் கணவரிடம், உங்கள் தம்பி தான் என்னை மடியில் தூக்கி கொண்டு இந்த அறைக்கு வந்தார் என்று சொன்னேன். அவர் என்னிடம் தவறாக நடக்க முயன்றார். அவர் எனக்காக இனிப்பு, பர்கர், மோமோஸ் என ஏன் வாங்கி வந்தார் என்பது இப்போது எனக்கு புரிந்து விட்டது. அவர் வாங்கி வரும் உணவுகளில் மயக்க மருந்து கலந்திருக்கிறது.
அதை சாப்பிட்டு தான் நான் மயக்கம் அடைந்தேன் என்று கூறினேன். என் கணவரால் இதை நம்ப முடியவில்லை. நான் பிரிட்ஜில் இருந்து அந்த பர்கரை எடுத்து வந்து காட்டினேன். இன்று நான் அவர் கொடுத்த பர்கரை சாப்பிடவில்லை. அதனால்தான் நான் நினைவுடன் இருந்தேன் என்றேன். என் கணவர் என் கொழுந்தனின் முகத்தில் ஓங்கி அறைந்ததும் அவர் எல்லா உண்மைகளையும் உணரத் தொடங்கினார். அவர் பயந்து போய் உண்மையை ஒப்புக்கொண்டார். நான் அன்னிக்கு கடையிலிருந்து தின்பண்டங்கள் வாங்கி தருவேன். அதை அவர் தன் அறையில் சாப்பிட்டு விட்டு தூங்கி விடுவார். நீங்கள் உங்கள் நண்பரை பார்க்க வெளியே சென்றதும் நான் அண்ணியை மடியில் தூக்கி கொண்டு என் அறைக்கு வருவேன். கடைபண்டங்களை வீட்டிற்கு தூக்கி வரும்போதே அதில் மயக்க மருந்தை கலந்து விடுவேன். அதனால் அண்ணி ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்று விடுவார். அதன் பிறகு நான் அவருடன் தவறாக நடந்து கொள்வேன். இந்த குழந்தையும் என்னுடையதுதான் என்று அவர் சொன்னார். அது மட்டுமல்லாமல் என் கணவர் என் மேல் கோபமாக இருப்பதற்காக அவரே என் கணவரை தூண்டிவிட்டதாகவும் என் கொழுந்தன் ஒப்புக்கொண்டார். அதனால்தான் என் கணவர் என் மேல் அக்கறை இல்லாமலும் எப்போதும் கோபமாகவும் இருந்தார் என்பது புரிந்தது. இதை கேட்டு என் கணவர் நிலைகுலைந்து போனார். தன் தம்பியே தன் மனைவிக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்ததை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. தன் மனைவி இருந்த பிறகு நான் இன்னும் அழகாக தெரிந்ததாகவும் என்மேல் அவருக்கு மோகம் ஏற்பட்டதாகவும் என் கொழுந்தன் சொன்னார். தன் இச்சையை தீர்த்து கொள்ளவே அவர் இப்படி செய்திருக்கிறார். என் கணவர் தன் தம்பியை துவம்சம் செய்து வீட்டை விட்டு வெளியே துரத்தினார். தன் நம்பிக்கையை உடைத்ததற்காக அவர் தன் தம்பியை மிகவும் அடித்தார். தன் மனைவி மேல் சந்தேகப்பட்டதற்காக என் கணவர் வருந்தினார். இந்த முறையாவது அவர் என்னை சரியாக புரிந்து கொண்டாரே என்று நான் கடவுளுக்கு பல முறை நன்றி சொன்னேன். என் கணவர் கைகூப்பி என்னிடம் மன்னிப்பு கேட்டார். அவர் தன் தம்பியை காவல்துறையிடம் ஒப்படைக்க விரும்பினார். ஆனால் நான் அதை தடுத்தேன். ஏனென்றால் அது அவரது வாழ்நாள் முழுவதையும் பாதிக்கும். அவர் சிறைக்கு சென்றால் அவர் வாழ்க்கை வீணாகிவிடும். அவரை வீட்டை விட்டு வெளியே துரத்தியதே அவருக்கு பெரிய தண்டனை தான். ஏனென்றால் இந்த வீட்டை தவிர அவருக்கு வேறு ஆதாரம் இல்லை. அன்று வீட்டை விட்டு வெளியேறிய என் கொழுந்தன் அதன் பிறகு திரும்ப வரவே இல்லை. ஆனால் என் கணவரின் நடத்தை என்னிடம் மிகவும் நன்றாக மாறியது. என் கொழுந்தன் எனக்கு பெரும் துரோகம் செய்திருந்தான். ஆனால் கடவுளின் செயல் வேறாக இருந்தது. என் கொழுந்தன் சென்ற ஒரு வாரத்திலேயே நான் வீட்டை துடைத்து கொண்டிருந்த போது எதிர்பாராமல் கால் வலிக்கு எனக்கு வயிற்றில் அடி ஏற்பட்டது. அதனால் அந்த குழந்தையும் என் வயிற்றிலேயே இறந்து விட்டது. உண்மை தெரிந்த பிறகு என் கணவர் அந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்வதில் விருப்பமில்லாமல் இருந்தார். ஏனென்றால் அது அவருடைய தம்பியின் பிள்ளை. ஒருவேளை அந்த பிள்ளை பிறந்திருந்தால் என் கணவரால் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடிந்திருக்காது. கடவுளே என் வாழ்க்கையை எளிதாக்கி விட்டார். என் கணவர் இப்போது என் மேல் மிகுந்த அன்பு காட்டுகிறார். இந்த சம்பவம் நடந்து 4 ஆண்டுகள் கடந்து விட்டன. இப்போது நான் என் கணவருடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எல்லாவற்றையும் விட பெரிய சந்தோஷம் என்னவென்றால் நான் மீண்டும் கர்ப்பமாக இருக்கிறேன். இந்த முறை இது என் கணவரின் பிள்ளை. அவர் இப்போது என்னை பார்த்து பார்த்து கவனித்துக் கொள்கிறார். சற்று தாமதமானாலும் கடவுள் என் வாழ்க்கையை மிகவும் இனிமையாகவும் நிம்மதியாகவும் மாற்றிவிட்டார். தெய்வம் நின்று கொள்ளும் அல்லது கடவுள் கைவிட மாட்டார் என்று சொல்வார்கள் அல்லவா? அது என் வாழ்க்கையில் உண்மையாகிவிட்டது. உலகில் உள்ள எல்லா மகிழ்ச்சியும் இப்போது எனக்கு கிடைத்துவிட்டது. நன்றி.